ஏய் ஏய் இங்க பார் இங்க. எதுக்கு என் மேல கல்லடிச்ச? நீ ஓகேவா இருக்கியா? வந்து உட்கார். யோ போயா. இந்த பார், நீ ஏதோ நடிச்சு டிப்ரெஸ்டா இருக்கன்னு நல்லா தெரியுது. அதை சொல்ல உனக்கு ஒரு ஆள் வேணும். என்ன நம்பு. வா வந்து உட்கார். இப்ப சொல்லு, என்ன பிரச்சனை? நான் ஒருத்தி சின்சியரா லவ் பண்ணேன். அவளுக்காக என் உயிரையும் தரலான்னு நினைச்சேன். அவள் மேல அவ்வளோ பாசம் வச்சிருக்கேன். ஆனா அவன் என்னை விட்டு போயிட்டா. அவளுக்காக என் உயிரையும் தரலான்னு நினைச்சேன். இப்போ நான் அவளுக்காக என் உயிரையை விட போறேன். லவ் பண்ணும் போது இந்த உலகமே நமக்கு தான் தோணும். ஆனா அதை விட்டுட்டு போகும்போதுதான் அந்த கடலை பாரு, அந்த கடல்ல இருக்கிற அந்த தண்ணியை பாரு. என்னதான் அது கரைக்கு வந்தாலும் திரும்பவும் அதை வாழ்க்கையை தேடி கடலுக்கு தானே போகுது. அந்த மாதிரிதான் இருக்கணும் உன் வாழ்க்கையும். திரும்பவும் வாழ்க்கையை தேடி அந்த கடல் மாதிரி உன் வாழ்க்கையை தேடி போ. ஆனா இன்னும் வலிக்குதே. வலி கண்டிப்பா அது இருக்கதான் செய்யும். ஆனா அந்த வலி தான் உன்னை ஒரு ஸ்ட்ராங்கான மனுஷனா மாத்தும். என்னதான் நான் ஸ்ட்ராங் ஆகணும்னு நினைச்சாலும் அவன் நினைப்பு என்னை விட்டு போக மாட்டேங்குது. உன்னோட நினைவுகள் தோ இந்த மண்ணு மாதிரி பிடிச்சி வச்சிருந்தா அப்படியே இருக்கும். விட்டானா அதுவே போயிடும். அதே மாதிரி அவளையும் விட்டுரு. உன் நினைவுல இருந்து தூக்கிடு. அதை நான் எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலையே. முதல்ல உன்கிட்ட இருந்து ஆரம்பி. அம்மா நீ வேலைக்கு போறியா? இல்ல. அப்ப முதல்ல வேலைக்கு போ. நிறைய வேலை செய். புது விஷயங்களை கத்துக்கோ. சொல்ல முடியாது, உனக்கு ஒரு புது லவ் வந்தாலும் ஏஞ்சிரு. இது வரைக்கும் உன் வாழ்க்கை என்னென்ன நடந்ததோ அதெல்லாம் என்ன கடலை கரைச்சிட்டு போயிடு. நாளில் இருந்து உன் வாழ்க்கையை புதுசா ஆரம்பி. ஆமா, இனிமேல் தான் புதுசா தொடங்கணும்னு தோணுது. அவ்வளவுதான்டா. ஒரு சில நேரத்துல உடைஞ்சு போன விஷயங்கள் மேல ஒரு சின்ன வெளிச்சப்பட்டா கூட அது இன்னும் ஜொலிக்கும். அதை புரிஞ்சுக்கூடாது சொன்னேன். தேங்க்ஸ் ப்ரோ. என் வாழ்க்கையை நான் திரும்பி வாழறேன். அவ்வளவுதான். திரும்ப உன் வாழ்க்கையை முதல்ல இருந்து ஆரம்பி. போ. இவருக்கு எப்படி நம்ம பேர் தெரியும்?